காப்பாத்திட்டாருப்பா. ஒரு முறுக்கு பாக்கெட்டு கடா ஒலிம்பிக்ல ஓடி வர மாதிரி ஓடி வந்தோம். அலிபாபா 40 திருடர்களுக்கே திருந்த சொல்லி இஸ்திரியோட வச்சு ஊத்த பரம்பரடா நாங்க. ஓடுறா மூசுண்ட பை இங்கதான் இருக்கு. இங்க வா வா. எங்க ஓட்டானா? பின்ன திருநவன் பாத யாத்திரையாவ போவான். அவன் எப்போ ஓடிட்டான்? இந்தா ரொம்ப தேங்க்ஸுங்க பைய காப்பாத்தி கொடுத்ததுக்கு. கேவலம் ஒரு முறுக்கு காய் இவ்வளவு பெரிய சேசிங்க. இன்னும் உள்ள சோமா சதஸ் இருந்தா ஹெலிகாப்டர்ல எடுத்து வந்து சேஸ் பண்ணிருப்பியா? நீங்க நினைக்கிற மாதிரி இது வெறும் முறுக்கு பை இல்லைங்க. உள்ள 15 லட்ச ரூபா பணம் இருக்கு. 15 லட்சமா? என்னப்பா சொல்ற? என் தங்கச்சி கல்யாணத்துக்கு 15 லட்ச ரூபா சீட்டு கம்பெனில போட்டு வச்சிருந்தேன். அந்த ரசீது பைக்குள்ள இருக்கு. அந்த பணத்தை எடுக்கணும். அதுக்கு தான் சென்னைக்கு வந்திருக்கோம். கோழி முட்டை அடகாக்கிற மாதிரி இவனை அடகாத்து பணத்தை அடிச்சிட வேண்டியது. நான் கிளம்புறேன். ஏன்பா நீ பாட்டுக்கு போயிட்டு நான் வந்து எங்க பார்த்தாருது? எதுக்கு? அது இல்லப்பா, நாளைக்கு நீ 15 லட்ச ரூபா பணம் எடுக்க போற. சென்னை நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. திரும்புற பக்கம்லாம் திருட்டு பசங்க தான். அதுக்கு ஏன்பா என் பக்கம் பாக்குற? சென்னை அந்த பக்கம். அப்படி பாரு, அந்த பக்கம் அந்த பக்கம். பரவாயில்ல, குடும்பத்தோட வந்திருக்கிறேன். நாளைக்கு பணத்தை எடுத்தா முடிஞ்சுது, கிளம்பிடுவோம். அதேதான்ப்பா நானும் சொல்றேன். நாளைக்கு என் கூட சேஃபா தங்கு, பணத்தை எடுத்தா முடிஞ்சுது, நீங்க கிளம்பிடுங்க. ஐயோ இல்லப்பா, அது வந்து போப்பா போ. பையன் காப்பாத்தி கொடுத்தோம், என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லைல்ல? என்னப்பா வேடிக்கை பாக்குற? அப்ப என் கூட தங்க மாட்டல? போப்பா, என் பணத்தை தாண்டி போ. தங்குறோம்ப்பா. ஆமாவா? என்னது பாமா ஸ்டேஷன்லையா? ஐயோ பாம்பு வெடிச்சிடுச்சா? செத்ததுக்கு எத்தனை பேர் தலைவர்? நல்ல வேலை யாரும் சாகலை, எல்லாரையும் வேலாயுதம் காப்பாற்றிட்டான். அவன் மட்டும் இல்லைன்னு வையன், இந்நேரம் நம்ம மந்திரி சபையோட டப்பா டான்ஸ் ஆடிடணும். வேலாயுதத்தை பிடிச்சிட்டாங்களா? அவனை கோட்டை விட்டாங்கய்யா. ஆனால் அதை விட முக்கியமான விஷயம், பாம்பு வச்சவங்கள பிடிக்கணும். அதை கொஞ்சம் அறிய பண்ணியா. சரிங்க தலைவர். சமீபத்தில் சென்னையில் வெடிகுண்டு வைத்து பல அப்பாவி மக்கள் சாவிற்கு காரணமான 3 ரவுடிகளை கொன்று தன் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தபடியே வேலாயுதம் தீவிரவாதிகள் வைத்த அடுத்த வெடிகுண்டையும் எடுத்து நூற்றுக்கணக்கான மக்களின் உயிரை காப்பாற்றியுள்ளார். இங்கே பக்கத்துல தாங்க இருந்தது பைக். அதை தூரமா கொண்டு போய் போட்டுட்டு யாருக்கும் ஆபத்து வராம காப்பாத்திட்டாருங்க அந்த வேலாயுதம். அவர் கூடவே இருந்திருக்காரு, ஆனா முகத்தை கூட பார்க்க முடியாம போச்சு. அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். வேலாயுதத்தை நேரில் பார்த்த ஒரே ஆள் நான் தான். ஏன் பைக்ல போனாரு? சார், இந்த பாம்பு பிளாஸ்டிக் எந்த ஏகமாவது பொறுப்பேற்றிருக்கா? இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் சொல்றேன். நம் நாட்டிற்கு நடு இரவில் சுதந்திரம் கிடைத்தது போல் தமிழ்நாட்டிற்கு நடு இரவில் கிடைத்த ஒரு சூப்பர் ஹீரோ வேலாயுதம். தாத்தாக்கு 2 ஆயா பிரச்சனை. சரி, அதான் வீட்டை வித்துடலான்னு. நீங்க தங்கிக்கிங்க, அப்புறமா நம்ம வித்துக்கலாம். என்னடா மாடு கண்ணு போட மாதிரி வந்து விழுறீங்க? இல்ல, எங்க வீட்டுல தங்க வந்துட்டு நீ செலவு பண்ற. இது நீ செருப்பு கட்டி நடிச்சுக்கலாம்பா. அசிங்கப்படுத்துற. என்னப்பா இதுக்கு போய் இவ்வளவு வசனம் பேசுற? நீ ஏன் கூடு பாருப்பா, இந்த மொத்த பணம் உங்களுக்கு தான். வாங்க வாங்க, ஆயா விடுதான் போங்க. பெரிய வீடா இருக்கு. மாமா மாமா, நம்ம 2 பேரும் அந்த ரூம்ல தங்கிக்கலாமா? மீதி 14 லட்சம் முடியாது. இனிமேல் என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. இல்ல முடியாதுப்பா. என்னால இருக்க முடியாது. மனுஷர் பண்ண எங்க வீடாயாது? பின்ன சத்தியமங்கலம் காடா, ஜன்னல் வாசப்படிலாம் வச்சுதா வீடு தானே. ஒரு பொழுதுபோக்கு ஒண்ணு வேணாமா? புறம்போக்கெல்லாம் பொழுதுபோக்கே. கிளம்புடா, பொட்டி படுக்கல. இருங்க ஏங்க, இருங்க. சும்மா இருங்க. ஸ்பீடு, நீ என்ன சொன்னாலும் ஏதாவது லொட்டு லொஸ்க்கு சொல்லிட்டே இருப்பாங்க. உனக்கு எதுக்குப்பா வீண் சிரமம்? நாங்க வேற வீடு பாத்துக்கிறோம். போப்பா, என் பொண்டு தாண்டி போ. என்ன பண்ணி அடிக்கடி முந்தானை முடிச்சு படத்துல வர மாதிரி பண்ணிக்கிட்டு? என்னப்பா, என் வீட்டுல தங்குறேன்னு சொல்லி ஆசை காமிச்சிட்டு திடீர்னு கிளம்புறேன்னா பக்குன்னு ஆகுது இல்ல? எங்களுக்காக நீங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது எங்க ஊர்ல பஜன்லால் சேட்டு தான் ஞாபகம் வருது. அவர் தான் நானு. அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. இருந்தாலும் ஏன்பா காசு என்னப்பா காசு? இன்னைக்கு போ, நாளைக்கு வரும். நாளைக்கு தானே நமக்கு சிட் பண்ணது காசு வருது. நீ போப்பா, நீ போய் ரெஸ்ட் எடுப்பா. போப்பா, நீ போப்பா, நான் பாத்துக்கிறேன். போப்பா, உங்களுக்கு என்னலாம் வேணும் சொல்லுங்க. புள்ளத்தாச்சு மாதிரி இருந்த என் பர்ஸ இப்படி அபாசன் பண்ணிட்டானுங்களே. நான் ஒண்ணு கேட்கலாமா? என் மாமா என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. அவரு என்னையே சுத்தி சுத்தி வரணும். அதுக்கு ஒரு ஐடியா கூட ப்ளீஸ். உன்னை கண்டுக்க மாட்டானா? உனக்கு என்ன, வெண்ணையில செஞ்ச சிலை மாதிரி நல்லா கும்மன் தானே இருக்கிற? ஒருவேளை உங்க அப்பன மாதிரி கருப்பா, உட்கார ஸ்டூல் போட்ட மாதிரி ஒரு மூக்கோட, கோவா கோகை மாதிரி ஒரு வாயோட, ஒட்டல் அடிக்காத பழைய கொட்டா வீடு மாதிரி ஒரு மூஞ்சோட நீ பிறந்திருந்தீனா அப்பா உன வெறுதல ஒரு அர்த்தம் உண்டு. ஆனா இது என்ன பேக்ரவுண்ட் மியூசிக்கு? ஸ்டாப். பெரிய அபூர்வ சகோதரர் அப்பு காமலே ஒட்டு கேறிட்டு முட்டி போட்டு போயிட்டு இருக்கிறாரு. ஏச்சி ஏன் நடந்து போ. अस्सलाम वालेकुम भाई साहब. ஐயா, உங்க பார்ட்னர் வர்றாரு. ஹே,
என் பார்ட்னருக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. சீக்கிரம் தூக்கு. ஓடு. வா, பாத்தியா? கள்ள நோட்டு மாதிரியே தெரியல, பெர்ஃபெக்ட்டா இருக்கு. என் பதவியை யூஸ் பண்ணி இதை உள்ள கொண்டு வந்துட்டேன். நீ உன் பிசினஸ் மூளையை யூஸ் பண்ணி இதை எப்படி டபுள் ஆக்குறதுன்னு பாரு. 62,000 பொண்டாட்டிங்களை அசால்ட் பண்ணாரு தசரத மன்னரே. அவர் யூஸ் பண்ண காயக்கல்பம் எங்க உன்னை ரோந்து போக சொன்னா இல்ல மோந்து பார்க்க சொன்னா நீ நாக் அவுட் நக்கனா நினைக்கிடுவ. தள்ளி போ. கோச்சு கதறா தம்பி. இந்தா இதை எடுத்துட்டு போய் எப்படியாவது அவனை குடிக்க வச்சுடு. மத்ததெல்லாம் பிளான் பண்ணி நடக்கும். மாமா நீ இன்னைக்கு மாட்டன. மா அப்பா இப்ப என்ன சிக்ஸர் அடிக்க போறா? மானமுள்ள அப்பனா இருந்தா நான் பால்ல பவுடர் போடும்போது நீ ஹால்ல தூக்கு போட்டுருக்கணும். யோ நான் அசிங்கமா திட்டிட்டு இருக்கிறேன், ஏதோ அவார்டு வாங்கினாம சிரிச்சிட்டு இருக்கிற. இன்னொரு பொட்டில் இருக்கு. எதுக்கு போயா? போ. நான் போறேன், நல்லா தூங்கு. ஓகே. என்னமோ பண்ணுதே. என்ன நீ பக்கத்துல படுத்துருக்க? நிஜத்துல தான் படுக்க விட மாட்டேன், கனவுல கூட படுக்க கூடாதா? கனவா? ஆமா மாமா. இல்ல கனவுல இல்ல. என்னடி கையெல்லாம் போடுற? சொல்றேன்ல மாமா, இது கனவு. இல்ல ஐயோ மூடேத்துறாலே. கனவா இல்ல நம்புவேனே. கனவு தான்ப்பா இது. பாரு நான் கூட பக்கத்து ரூம்ல தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன். ஆனா இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து பேப்பர் படிச்சுட்டு வரலையா? நீ என்ன ஏமாத்துற? ஏன்பா பக்கத்துல பாப்பா பரபரன்னு இருக்குது. இப்ப நீ என்ன சொம்பு வச்சுட்டு பஞ்சாயத்து பண்ண போறியா? வலிக்கவே இல்லை பாத்தியா? கனவு மசாலா பால் மண்டல் அடிக்க கொடுத்தோம். தப்பு பண்றவங்க மனசுல ஒரு பயத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் நான் ஒரு பேரை எழுதி வச்சேன். ஆனா அந்த அக்கிரமக்காரங்களை அழிக்கிறதுக்கு நீ ஒரு நிஜமான ஆளையே அனுப்பி வச்சிருக்க. யார் அந்த வேலாயுதம்? நம்பர் தான் வேணாமான்னே தெரியல. இதை பாரு முருகா, எனக்கு அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்செல்லாம் கிடையாது. என்னைக்குமே ஒரே பேச்சு தான், ஒரே மூச்சு தான். ஏன் கட்சி ஜெயிக்கணும். எந்த கட்சின்னு கேட்குறியா? ஏன் தங்கச்சி. அவ வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கணும். அவளுக்காக நான் சேர்த்து வச்சிருக்கிற பணம் அபேஸ் பண்ண ஒரு புது பிளான். உயர் திரு மேனேஜர் உடையப்பன் அவர்களுக்கு எதிர்பாராத விபத்தில் சிக்கி எனது கால்கள் உடைந்து விட்டதால் இந்த கடிதம் கொண்டு வரும் ஸ்பீட் அவர்களிடம் என் சீட்டு பணம் 15 லட்சத்தையும் தந்து உங்கள் கௌரவத்தை உயர்த்தி கொள்ளுமாறு மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு வேலை இன்னைக்கு காலி உன் காலு. கவலைப்படாத, எல்லாரும் உன்னை ஆய் போறது தான் யூஸ் பண்றாங்க. ஆனா நானு பணக்காரன ஆய் போறது யூஸ் பண்ண போறேன். பழ நழுவி பால்ல விழுன்னு சொல்லுவாங்க, அது இதுதானா? இதுக்கு நீ கோயிலுக்கு வரானுங்க இடியட்ஸ். மண்ணில் உண்ட பண்ண தட்டுற மாதிரி இந்த தட்டு தட்டுறான். பின்னாடி குங்குமம் ஒட்டி இருந்துங்க, அதாங்க தட்டி விட்டேன். தட்டி விட்டுடுவியா? என் கை எங்க பட்டது எனக்கு உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும். அப்படியே அந்த கையச்சோட வெளியே போனீங்கன்னா ஊருக்கே தெரியும்ல. எல்லாத்துலயும் நம்பர் 1 இருக்க. வெரி குட், யூ கேன் ஜாயின் டுடே. சார், வேலாயுதத்தை பத்தி நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம்னு இருக்கேன். ஓகே, தட்ஸ் a hot news today. Go ahead. Yeah. சேனலுக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க. பார்த்து நடந்துக்குமா. அப்புறம் வேலை பணத்தை எடுத்தோன்னு என்ன பிளானு? தங்கச்சிக்கு நகை எடுக்கணும், புடவை எடுக்கணும், கட்டில் பீரோலாம் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி பணத்தை நான் எடுக்கணும். இது இங்க இருந்து எடுக்கணும்ப்பா. அது சொன்ன உட்கார உட்கார். சாரி சார். நோ ப்ராப்ளம். இதே ஒரு பையன் உங்க மடியில உட்கார்ந்திருந்தா கையோ முயோன்னு கத்தி கலவரம் பண்ணிருப்பீங்க. பாத்தீங்களா பசங்களுக்கு எவ்வளவு பெருந்தன்மைன்னு? உட்காரும் போது பார்த்து உட்காரணும். உட்காருங்க. இட்ஸ் ஓகே சார். இதுக்குதான் உட்காரும் போது
பார்த்து உட்காரணும். நான் வேணா புடிங்கிறாத மொத்த காத்தும் புஷ்ஷுன்னு போயிடும். நான் பக்கத்துல போய் பஞ்சர் கல்ல பேட்ச் போட்டு வந்துடுறேன். சார் சார் அது எங்களுது சார், இங்க வச்சுட்டு போங்க. யோ பொறுப்பு புரியல, திருடி நான் போறாங்க, கூட்டிட்டு வந்து தரேன் போயா. சார் உங்க செக் ரெடி ஆயிடுச்சு. கொடுங்க சார். நீங்கள் என்ன விஷயமா வந்திருக்கீங்க? என் தங்கச்சி கல்யாணம், அவள் பேரில் சேர்த்து வச்ச பணத்தை வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க தம்பி. இப்பெல்லாம் பெத்த ஆத்தா பண்ணி சுமையாக நினைக்கிறாங்க. இந்த காலத்தில் உங்களை மாதிரி பிள்ளைய கூட இருக்காங்களா? நீங்கள்? நான் என் மக பேரில் 2 லட்சம் போட்டு வச்சுருந்தேன். கல்யாணத்துக்கா? கல்யாணத்துக்கு தான் சேர்த்து வச்சுருந்தேன். ஆனால் இப்போ அதுக்காக எடுக்கலையா. மெட்ராஸில் என் மகளை ரொம்ப அவசரமாக ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கேன். ஆப்ரேஷன் பண்ணால் தான் உயிர் பிழப்பான்னு சொல்லிட்டாங்க. ஐயோ சாரிங்க. பரவாயில்லையா, எது எப்படியோ என் மக ஆப்ரேஷன் முடிஞ்சு அவர் நல்லபடியாக எழுந்திருச்சான்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்யா. எல்லாம் நல்லபடியாக நடக்குங்க. ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றி. சார் உங்களை எம்டி கூப்பிட்டாரு. ஓகே தம்பி, நீங்கள் நாளைக்கு வந்து செக் வாங்கிக்கோங்க. இல்லைங்க, கல்யாணத்துக்கு வாங்க வேண்டிய பொருள்லாம் நிறையா இருக்குது. கொஞ்சம் பணமாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒன்று செய்யுங்க, நீங்கள் திங்கக்கிழமை வாங்க, நான் கேஷாகவே கொடுத்துட்றேன். சரி.